வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான இந்த கேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேக் பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேக் வந்து நம்ம டால் கேக்காக நம்ம செஞ்சுருக்கோம். இது கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாண்டன்ட்லேயே வந்து ஃபுல் எடிபிள் கேக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக ஃபர்தராக நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் கேக். நான் சொன்ன மாதிரி இது 1.5 kgs நமக்கு ரஸ்மலாய் தீமில் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் 6 inch பேனில் வந்து நான் இதை பேக் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டால் கேக்காக நமக்கு வந்து கிடைக்கும். ஐ திங்க் 1.5 1 நினைக்கிறேன், 1 kg தான். ஸோ அதை வந்து நான் 6 inch டின்னில் வந்து நான் 2 டின்னில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ரஸ்மலாய் கேக்கு நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரம் கோட் ஃபுல்லுமே கொடுத்தாச்சு. ரஸ்மலாய்ஸ் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ அதெல்லாமே நான் வீடியோவில் வந்து தனியாக சொல்ல போகிறது கிடையாது. ஸோ டாலாக 6 inch டின் 8 inch போர்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது டால் கேக்காக வரணுன்னா நம்ம டின்ஸ் வந்து இது பண்ணணும். நான் தனியாக எப்படி டின் செலெக்ஷன் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் வர வீடியோஸில் வந்து நம்ம நிறைய பேக்கிங் டிப்ஸும் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்மளது ஒரு பிங்க் கலர் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் பிங்க் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருந்தது. ஸோ நாம் வந்து அந்தளவுக்கு ப்ரைட்டாக வந்து பண்ண போகிறது கிடையாது. எப்போவுமே நம்ம லைட் கலர்ஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பிங்க், ஆரஞ்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அண்ட் எல்லோ இது 3 மிக்ஸ் பண்ணி தான் இந்த கலர் ஓரளவுக்கு கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நான் இந்த மெயின் க்ரம் கோட் வந்து முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மெயின் கோட் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் மெயின் கோட் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபுல் ஐசிங் பண்ணி நல்லா செட் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாண்டன்ட் கேக் டாப்பர்ஸ் வந்து நான் தனியாக வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் எடுத்தால் ரொம்பவே லாங்காக போகும். அதனால் நான் வந்து தனியாக அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வந்து வீடியோ போட்டிருக்கேன். இங்கே வந்து நான் கொஞ்சம் கிளிம்ஸஸ் அதை பற்றி நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3 கலர்ஸ் தான் ஃபாண்டன்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்று ஒயிட்டு, பிங்க்கு, அடுத்தது வந்து எல்லோ. இந்த 3 கலர்ஸ் தான் நம்ம மெயினாக வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே வந்து கலர்ஸும் வித் ஒயிட் இருந்துச்சுன்னா எப்போவுமே ஒயிட் தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஒயிட் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கலர்ஸ் போகணும். அண்ட் யூஸ்வலாக வந்து ஒயிட், அதுக்கப்புறம் லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் போகிறது தான் எப்போவுமே ஒரு வயசான சாய்ஸ். அண்ட் இது வந்து நான் ரெடிமேட் ஃபாண்டன்ஸ் எதுவுமே இல்லை, ஒயிட் கலரில் வாங்கி நான் கலர் ஆட் பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஒயிட்டில் அண்ட் எல்லோவில் அண்ட் பிங்க்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஜாஸ்தி ஒயிட் அண்ட் எல்லோவில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் முன்னாடி நேம் எழுதுறதுக்கு பேனர் மாதிரியும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி குட்டி குட்டி போஸும் நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபைனலாக கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரிப்புக்கு வந்து இந்த மாதிரி ரோலர்ஸ் ரெடிமேடாக கிடைக்கிது. நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகும். இதுவே நமக்கு வந்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலே ஆச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரோலர் வச்சு இது பண்ணிவிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து முந்தின நாளே நான் செஞ்சு வச்சுட்டதுனால நம்ம சிஎம்சி பவுட்ரு இல்லைன்னா டைலர்ஸ் பவுட்ரு போட்டு தான் நம்ம வந்து செய்யணும். ஏன்னா அப்போ தான் ஒட்டும். அது வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முந்தின நாளே செஞ்சு அது இந்த மாதிரி ஒரு டின்னில் வந்து பிக்காமல் இருக்கிறதுக்காக ஒட்டி வச்சாச்சு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மெயினாக அந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடியே அதை நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக இந்த இதில் வந்து ஒரு ஹீரோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே வந்து சன் தான். ஸோ சன் வந்து நம்ம அழகாக செஞ்சுருக்கோம். அந்த டுட்டோரியலும் நம்ம வந்து தனியாக ஷார்ட்ஸாகவும் போடுவோம் அண்ட் மெயின் வீடியோலையும் வரும். ஸோ 2 சர்க்கிள் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் லீஃப் கட்டரை வச்சு பெரிய லீஃப் கட்டர் இருக்கிறதுலையே பிக்கெஸ்ட் சைஸில் வச்சு நம்ம சைடு சுற்றி அந்த சன்னுக்கு சுற்றி இருக்கிற அந்த ரேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம லீஃப் கட்டரை யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். அண்ட் ஸ்மால் சைஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்மால் சைஸை வந்து மிடில் வச்சுட்டு மேலே வந்து இன்னொரு ரவுண்ட் வச்சிட்டோம். அண்ட் அது மேலே
நிற்கணும், டாப்பராக நிற்கணுங்கிறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் நம்ம நடுவில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது கூட சம் ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எல்லோ சொன்ன மாதிரி எல்லோ, ஒயிட் அண்ட் பிங்க்கில் வந்து நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டடாக நம்ம வந்து இந்த 3 கலரையுமே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சன்னுக்கும் அழகாக வந்து ஒரு கண் அண்ட் சீக்ஸ் அண்ட் லிப்ஸு, லிப்ஸ் இல்லை, ஆமாம் லிப்ஸ், ஸ்மைலிங் லிப்ஸ். ஸோ ஸ்மைலி மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே முந்தின நாளே எல்லாமே நான் செஞ்சு வச்சுருந்தேன். அது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. லாஸ்ட் மினிட்ல உட்காந்து பண்ணிகிட்ருக்காதீங்க, ரொம்ப டைம் பிடிக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அண்ட் மோரோவர் அது ட்ரையும் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸ் டேவே மினிமம் பண்ணி வச்சுருது பெட்டர். ஸோ இது குட்டியாக இந்த ஒரு போ வச்சாச்சு. சன் யூஸ்வலாக நம்ம பாயாகவும் எடுத்துக்கலாம், கேர்ளாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேர்ள் பேபிக்காக நம்ம பண்ண கேக். ஸோ அவங்க வந்து கிளியராக இருந்தாங்க கஸ்டமர். ஸோ அவங்களும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிக்சர்ஸ். அதை பார்த்துட்டு நம்ம அதை ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த கேக் ஆர்டரை சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்டோம். அண்ட் கஸ்டமரும் சூப்பர் ஹாப்பி. பட் இப்போ இது வந்து நம்ம அசம்பிள் பண்ணி எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் கஸ்டமர் ரிவ்யூவையும் நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சன் தான் மெயின். ஸோ சன்னை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி மற்ற ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரேண்டமாக நான் அதில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து பண்ண முடியாது, ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்துகிட்டு ரேண்டமாக இந்த இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அவங்க இன்னொன்று மெயினாக கேட்டிருந்தாங்க. ஸோ நேம் டேக்கில் வந்து பேபியோட நேமை எனக்கு தமிழில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் சூப்பராக வந்து செஞ்சாச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெயின் சன் வச்சாச்சு. அண்ட் கீழே வந்து அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணியிருந்தேன், ஒரு 3 இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து பத்தலைன்னா நம்ம அப்புறம் உட்காந்து பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதையும் தனியாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி பண்ணணுங்கிற கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த தனியாக அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸ் வச்சு இந்த மாதிரி எப்படி கேக் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நம்ம சொல்கிறோம். அண்ட் இது வந்து நேம் இதையும் எழுதியாச்சு. இது எல்லாமே கட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான். நீங்கள் கையில் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும், டைம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கட்டர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது, அமேசான்லேயே நிறைய கிடைக்குது. ஸோ நீங்கள் அமேசான்லேயே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய செல்லர்ஸ் வந்து இருக்காங்க, அவங்ககிட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பேக்கிங் சப்ளை ஸ்டோர்ஸ்லேயும் நமக்கு இது கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி பேசிக்கான ஃபாண்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபாண்டன்ட் டூல்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த ஃப்ளவர்ஸு அண்ட் க்ளவுடு அண்ட் இந்த மாதிரியான இந்த கட்டர், அப்புறம் இந்த ஸ்ட்ரிப் கட்டரு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அங்கங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடிபிள் கேக். நம்ம ஃபுல் ஃபாண்டன்ட் எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாண்டன்ட்டில் தான் டாப்பர் பண்ணியிருக்கோம். அண்ட் கேக் எல்லாமே எடிபிளாக இருக்கும். ஸோ ஃபாண்டன்ட்டு ஆக்சுவலி எடிபிள் தான். பட் நான் வந்து அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஃபாண்டன்ட்டு அதை சாப்பிட்றதுக்கோ இல்லை இதோ. ஏன்னா என்ன இருந்தாலும் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து நம்ம கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் ப்ரைட்டாக. அதனால் எப்போவுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஒரு அழகுக்காக நீங்கள் வந்து இல்லை எடிபிள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்டன்ட் செமி ஃபாண்டன்ட்டில் ஃபுல் டாப்பர்ஸ் வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நம்ம கேக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேக்கையும் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. அப்புறம் கஸ்டமரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி, டிசைன் ரொம்ப பிடிச்சது, கேக்கு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு நமக்கு சூப்பராக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம டைம் அவ்வளோ போட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு நமக்கு ரிவ்யூ கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட பேக்கிங் தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா டால் கேக் பாக்ஸும் நம்ம வந்து சரியாக ஃபிட் பண்ண முடியல. லைக் டபுள் இது போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வழியாக கேக்கும் பேக் பண்ணி கரெக்டாக கஸ்டமர் கிட்டேயும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.